ஹலோ எவ்ரிவான். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பிளெண்டர் யூஸ் பண்ணி எப்படி ஒரு லேடரோட 3D மாடல், அதாவது ஏணியோட 3D மாடலை எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முதல்ல நம்ம பிளெண்டர் ஓப்பன் பண்ணிக்குவோம். நான் யூஸ் பண்ணுற பிளெண்டர் வெர்ஷன் பிளெண்டர் 4.2. பிளெண்டர் ஓப்பன் ஆனவுடனே டிஃபால்ட்டாக இருக்கிற எல்லாத்தையும் டெலீட் பண்ணிடுவோம். அதுக்கு ஏவை ப்ரெஸ் பண்ணுங்கள், எக்ஸை ப்ரெஸ் பண்ணி டெலீட் செலக்ட் பண்ணி டெலீட் பண்ணிவிடுங்க. இப்போ எல்லாமே டெலீட் ஆகிடும். நம்ம லேடரை க்ரியேட் பண்ணுறதுக்கு இப்போ லேடரில் பார்த்தீங்கன்னா 2 பார்ட்ஸ் இருக்கும். சைடில் வர ஸ்ட்ரிப்பு, நடுவில் சென்டரில் வர ஸ்டிக்ஸு. சைடில் வர ஸ்டிக்ஸை நம்ம ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கும். சென்டரில் வர அந்த ஸ்டிக்ஸ் எல்லாம் ரவுண்டட் ஷேப்பில் இருக்கும். சரிங்களா? சைடில் வர அந்த ஸ்கொயர் ஷேப் ஸ்டிக்ஸை நம்ம க்யூபை யூஸ் பண்ணி டிசைன் பண்ண போகிறோம். சென்டரில் வரதை சிலிண்டர் யூஸ் பண்ணி பண்ண போகிறோம். முதல்ல ஃபஸ்ட் நம்ம க்யூப் ஆட் பண்ணிக்குவோம். Shift A கொடுத்து மெஷ்ல க்யூப் செலக்ட் பண்ணிடுங்க. இப்போ இந்த க்யூபை நம்ம ஸ்டிக் ஷேப்புக்கு கொண்டு வரணும். அதுக்கு என்ன பண்ணோன்னா எஸ் அழுத்தினா ஸ்கேலிங் ஆப்ஷன் அதில் எனேபிள் ஆகிடும். நம்மளுக்கு வந்து Z ஆக்சிஸில் அது அந்த ஹைட் ஓகே. மீதி 2 X அண்ட் Y ஆக்சிஸில் மட்டும் அதோட விட்த்து குறையணும். இது Y ஆக்சிஸ், இது X ஆக்சிஸ், ஹைட் வந்து Z ஆக்சிஸ். இந்த ஹைட் ஓகே, ஒய்யும் எக்ஸும் மட்டும் நம்மளுக்கு குறையணும். அதுக்கு என்ன பண்ணலாம்னா ஷிஃப்ட்டு எஸ் அழுத்திடுங்க. முதல்ல வெறும் எஸ் அழுத்திட்டு ஷிஃப்ட்டு Z அழுத்தினீங்கன்னா அழுத்திட்டு மவுஸ் கர்சரை மூவ் பண்ணும்போது Z ஆக்சிஸை தவிர்த்து மீதி 2 ஆக்சிஸில் அது ஸ்கேல் டவுன் ஆகும். ஓகேங்களா? ஓகே, இது போதும். ஸ்கேல் டவுன் பண்ணியாச்சு. இப்போது இதோட ஹைட்டையும் நம்ம இன்னும் கொஞ்சம் குறைச்சிக்கலாம். ஹைட்டை மட்டும் எஸ் அழுத்தி Z அழுத்தினீங்கன்னா Z ஆக்சிஸில் ஸ்கேல் டவுன் ஆகும். இந்த ஹைட் போதும். ஓகேங்களா? இப்போ அடுத்ததாக சிலிண்டர். சென்டரில் வர அந்த ஸ்டிக்ஸுக்கு சிலிண்டர் யூஸ் பண்ண போகிறோம். Shift A அழுத்தி சிலிண்டர் ஆட் பண்ணிக்குவோம். ஒரு ஓரமாக எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த சிலிண்டரையும் நம்ம ஹைட் ஓகே, மீதி அதோட டயமீட்டர் மட்டும் குறைக்கணும்னா என்ன பண்ணணும்னா முதல்ல எஸ்ஸை ப்ரெஸ் பண்ணி ஸ்கேல் எனேபிள் பண்ணிவிட்டு Shift Z அழுத்தினீங்கன்னா அதோட ஹைட்டு இதுவாக ஸ்டாண்டர்டாக இருக்கும், டயமீட்டர் மட்டும் குறையும். ஓகேங்களா? இந்த திக்னஸ் போதும். ஓகேங்களா? இப்போ இதை நம்ம இது கூட ஒட்ட வைக்கணும். அது எப்படி பண்ணலாம்னா முதல்ல இதை நம்ம ரொட்டேட் பண்ணிக்குவோம். இந்த சிலிண்டரை செலக்ட் பண்ணி R கிளிக் பண்ணிவிட்டு எக்ஸ் ஆக்சிஸில் தான் ரொட்டேட் பண்ண போகிறோம். எக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு 90 கொடுத்தீங்கன்னா ரொட்டேட் ஆகிடும். RX 90. இப்போ இந்த இடத்துல நம்ம அதை ஒட்ட வைக்க போகிறோம். அது எப்படின்னு பார்ப்போம். முதல்ல கீபேடு நம்பேடு இருந்தால் 1 ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இல்லை அதை நம்பேடில் 1 ப்ரெஸ் பண்ணிவிட்டு இதை எடுத்துகிட்டு வந்து நம்ம இங்கே வைக்க போகிறோம். ஜி இப்படி எடுத்துகிட்டு வரும்போது கரெக்டாக மூவ் ஆகாது. அதனால் நம்ம கரெக்டாக மூவ் பண்ணணுன்னா என்ன பண்ணணும்னா ஜி ப்ரெஸ் பண்ணி முதல்ல Z ஆக்சிஸ்க்கு எடுத்துகிட்டு வர போகிறோம். Z கொடுத்தீங்கன்னா Z ஆக்சிஸில் மட்டும் மூவ் ஆகும். மூவ் பண்ணிவிட்டு இப்போ X ஆக்சிஸில் மூவ் பண்ண போகிறோம். GX கரெக்டாக இருந்துச்சுங்களா? இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணிவிட்டு பார்த்தா இவ்வளோ கேப் இருக்குது. அதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா நம்பேடில் நம்பர் 3 ப்ரெஸ் பண்ணிங்கன்னா சைடு வியூ கிடைக்கும். இப்போ இதை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த க்ரீன் லைனில் நம்ம மூவ் பண்ண போகிறோம். அது வந்து Y ஆக்சிஸ். GY மூவ் பண்ணி கரெக்டாக அந்த எட்ஜுக்கு எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா ஒட்டிக்கும். ஓகேங்களா? எட்ஜில் எடுத்துகிட்டு வந்து ஒட்டி வச்சிடணும். இப்போ நம்மளுக்கு லேடரோட ஒரு சின்ன ஷேப் கிடச்சிச்சு. இதை நம்ம இம்ப்ரூவ் பண்ணி ஃபுல் லேடரை க்ரியேட் பண்ண போகிறோம். அது எப்படின்னா ஒரு சைடு ஸ்டிக்கை நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம். அடுத்த சைடு நம்ம தனியாக க்ரியேட் பண்ண தேவையில்லை. இதையே காப்பி பண்ணி அங்கே கிராப் பண்ண போகிறோம். அதுக்கு நம்பேடில் வந்து 3 ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. 3 ப்ரெஸ் பண்ணிட்டு சைடு வியூ கிடச்சிரும். இதை கிளிக் பண்ணிவிட்டு Shift D
கொடுத்தீங்கன்னா காப்பி ஆகிடும். நம்ம கிராப் தனியாக கிராப்க்கு G அழுத்த தேவையில்ல, அப்படியே அது கிராப் பண்ணுற மோட்லேயே தான் இருக்கும். இப்போ அந்த க்ரீன் லைனில் நம்ம அதை மூவ் பண்ண போகிறோம். அதனால் Y ப்ரெஸ் பண்ணி கிராப் பண்ணால் க்ரீன் லைனில் மூவ் ஆகும். கரெக்டாக அந்த எட்ஜுக்கு எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டா நம்மளுக்கு லேடரோட ஒரு ஸ்டெப் கிடச்சிரும். ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணணும்னா, இது 3 தனித்தனி ஆப்ஜெக்டாக இருக்குது. இது 3த்தையும் ஒரே ஆப்ஜெக்ட் ஆக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா, எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ஆப்ஜெக்டில் ஜாயின் இருக்கும், அதை கொடுக்கலாம். இல்லை கண்ட்ரோல் J என்ற ஷார்ட்கட் கீயும் யூஸ் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரே ஆப்ஜெக்ட் ஆகிடும். இதை தனித்தனியாக செலக்ட் பண்ண முடியாது. எதை செலக்ட் பண்ணாலும் எல்லாம் ஒரே ஆப்ஜெக்ட் ஆகிடும். சரிங்களா? இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப் க்ரியேட் பண்ணியாச்சு. எல்லா ஸ்டெப்புமே நம்ம இப்படியே க்ரியேட் பண்ணணும்ல, இதையே அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணலாம். அது ஒரு மெத்தட் இருக்குது. இன்னொரு ஈஸியான மெத்தட், காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுற மெத்தட் முதல்ல பார்ப்போம். Shift D கொடுத்து Z ஆக்சிஸில் மூவ் பண்ணால் இப்படி பேஸ்ட் பண்ணலாம். சரிங்களா? அதே மாதிரி ரெண்டுத்தையும் செலக்ட் பண்ணி Shift D கொடுத்து Z ஆக்சிஸில் இப்படியும் க்ரியேட் பண்ணலாம். இதை விட ஈஸியான மெத்தட் ஒன்று பார்ப்போம். மாடிஃபயர்ஸ் யூஸ் பண்ணி எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ இதை செலக்ட் பண்ணிட்டோமா, இந்த மாடிஃபயர் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். ஆட் மாடிஃபயரில் ஜென்ரேட்டரில் அரே மாடிஃபயர்னு ஒன்று இருக்கும். அரே கிளிக் பண்ணிங்கன்னா டிஃபால்ட்டாக இது சைடில் ஆட் ஆகும். ஏன்னா எக்ஸ் ஆக்சிஸில் ஆட் ஆகுது. இந்த ரெட்டு வந்து எக்ஸ் ஆக்சிஸில் அதோட இன்னொரு காப்பி ஆட் ஆகுது. நம்பர் ஆஃப் கவுண்ட் கொடுக்கும்போது நம்ம எத்தனை கவுண்ட் கொடுக்குறோமோ அத்தனை காப்பி ஆட் ஆகும். நம்மளுக்கு இப்போ எக்ஸ் ஆக்சிஸில் தேவையில்ல, Z ஆக்சிஸில் தான் தேவை. ஏன்னா ஏனி ஹைட்டாக தான் இருக்குது. ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம்னா, எக்ஸை வந்து 0 பண்ணிவிட்டு ஃபேக்டர் எக்ஸுன்றதை 0 பண்ணிவிட்டு ஃபேக்டர் Z-ன்றதை 1 ஆக்கிட்டோன்னா மேலே போயிடும். சரிங்களா? இப்படி மேலே போனோடனே செகண்ட் ஸ்டெப் க்ரியேட் ஆகிடுச்சு. கவுண்ட்டுன்னு இருக்கிறதுல எத்தனை ஸ்டெப் நம்ம லேடருக்கு வேணுமோ அத்தனை ஸ்டெப்பு வச்சுக்க வேண்டியது தான். அதான் ஹீட் வச்சாச்சு. சரிங்களா? ஸோ நம்ம லேடருக்கு ஃபுல் ஷேப் கிடச்சிருச்சு. மாடிஃபயரு நம்ம யூஸ் பண்ணும்போது அதை அப்ளை பண்ணிடணும். அப்போ தான் அது ஒரு ஆப்ஜெக்டாக கன்வெர்ட் ஆகும். அப்ளை எப்படி பண்ணுறதுன்னா, இங்கே ஒரு டவுன் ஏரோ இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணி அப்ளை கொடுத்தீங்கன்னா அப்ளை ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா அது ஒரே ஃபுல் லேடருமே ஒரு ஆப்ஜெக்ட் ஆகிடும். மாடிஃபயர் அப்ளை ஆகிடுச்சு. இன்னும் ஏதோ ஒரு மிஸ்டேக் இருக்குது இந்த லேடரில். என்னன்னு பார்த்தீங்கன்னா, கீழே அந்த ஸ்டிக் எக்ஸ்பேண்ட் ஆகிருக்கு, மேலே வந்து எக்ஸ்பேண்ட் ஆகலை. லாஸ்ட் ஸ்டெப்போட முடிஞ்சிடுது. அதை எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணலான்னா, ஜஸ்ட் எடிட் மோடுக்கு போய் ஃபேஸ் செலெக்ஷனை எனேபிள் பண்ணிவிட்டு இந்த 2 ஃபேஸை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஷிஃப்ட் எழுதி பிடிச்சி செலக்ட் பண்ணிவிட்டு ஈயை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அது நார்மலாகவே Z ஆக்சிஸில் தான் இருக்கும். நம்ம ஜஸ்ட்டு எவ்வளோ வேணுமோ அதை பார்த்துட்டு எக்ஸ்பேண்ட் பண்ணால் மட்டும் போதும். இது போதும் நினைக்கிறேன். ஓகே, இப்போ ஃபுல் லேடர் க்ரியேட் ஆகிடுச்சு. ஆப்ஜெக்ட் மோடில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். இவ்வளோ தான், சிம்பிளாக நம்ம ஒரு லேடரை க்ரியேட் பண்ணிடலாம். தேங்க்யூ.